அனைவருக்கும் நல்வணக்கம் மக்களே. இன்னைக்கு நாம சென்னை எக்மோர்ல இருந்து செங்கோட்டை வரைக்கும் 12661 பொதிகை அதிவிரைவு வண்டியில டிராவல் பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பொதிகை அதிவிரைவு வண்டிக்கு பிளாட்ஃபார்ம் நம்பர் 6 போட்டிருக்காங்க. வாங்க பிளாட்ஃபார்முக்கு நம்ம போகலாம். பொதிகை அதிவிரைவு வண்டியோடைய ஃபர்ஸ்ட் ஏசி கோச்சிங்க. இதில் நீங்கள் சென்னை எக்மோர்லேருந்து செங்கோட்டை வரைக்கும் போகிறதுக்கு 2465 rupees உங்களுக்கு ஃபேர் ஆகுதுங்க. ட்ரெயின் உள்ள லேட்டாக தான் கொண்டு வந்தாங்க. நல்லா சூப்பராக இருக்குங்க ஃபர்ஸ்ட் ஏசி. பொதிகையோடைய செகண்ட் ஏசி கோச்சிங்க. நல்ல உள்ள செம்ம வாசனையாக இருக்குது. சூப்பராக க்ளீன் பண்ணியிருக்காங்க போல். இதில் நீங்கள் சென்னை எக்மோர்லேருந்து செங்கோட்டை வரைக்கும் போகிறதுக்கு 1475 rupees உங்களுக்கு ஃபேர் ஆகுதுங்க. பொதிகை அதிவிரைவு வண்டியோடைய தேர்ட் ஏசி கோச்சிங்க. இதில் நீங்கள் சென்னை எக்மோர்லேருந்து செங்கோட்டை வரைக்கும் போகிறதுக்கு 1045 rupees ஃபேர் ஆகுது. இப்போ தாங்க வண்டி வந்தது. நல்லா சில்லுனே கொண்டு வந்திருக்காங்க. சூப்பர். பொதிகை அதிவிரைவு வண்டியோடைய ஜென்ரல் கோச்சிங்க. இதில் நீங்கள் சென்னை எக்மோர்லேருந்து செங்கோட்டை வரைக்கும் போகிறதுக்கு 220 rupees ஃபேர் ஆகுது. உள்ள அண்டர்ஸ்டோரில் சாப்பாடும் விற்கிறாங்க. இங்கேயே வாங்கி சாப்பிட்லாங்க. பொதிகை எக்ஸ்பிரஸோடைய ஸ்லீப்பர் கோச்சிங்க. இதில் நீங்கள் சென்னையிலேருந்து செங்கோட்டை வரைக்கும் போகிறதுக்கு 400 rupees உங்களுக்கு ஃபேர் ஆகுதுங்க. வண்டி இங்கேயே செம ஃபுல்லாகிடுச்சு. இனி போக போக பார்த்தீங்கன்னா வண்டியில் கொஞ்சம் கூட இடம் இருக்காதுங்க. இன்னைக்கு நம்ம பொதிகை எக்ஸ்பிரஸை செங்கோட்டை வரைக்கும் ஹால் பண்ண போகிற லோக்கோ ராயபுரம் ஷெட்டோடைய WAP7ங்க. Your kind attention please. Train number 12661 Podigai Superfast Express bound for Senkote from Chennai Egmore via Tiruchirappalli is scheduled to depart from platform number 6 at 8:10 p.m. Your kind attention please. இந்த ட்ரெயினோடைய டோட்டல் டிஸ்டன்ஸ் 666 கிலோமீட்டருங்க. மொத்தம் 11 hours 15 minutes செங்கோட்டை போய் சேருது. மொத்தம் 16 ஹால்ஸ் இருக்குங்க. இந்த ட்ரெயினோடைய மேக்ஸிமம் பெர்மிசபிள் ஸ்பீட் 110 km/hங்க. இந்த பொதிகை எக்ஸ்பிரஸ் ஒரு டெய்லி ட்ரெயினுங்க. சென்னை எக்மோர்லேருந்து நைட்டு 8:10 PM எடுப்பாங்க. மார்னிங் செங்கோட்டைக்கு 7:25 AM போய் சேருங்க.
ஸ்டார் 24 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம ஃபர்ஸ்ட் ஹால்ட்டான தாம்பரம் ரீச் பண்ணியிருக்கோங்க. இதோடைய ஸ்டேஷன் கோடு TBM. இங்கே நம்ம வண்டி ஆன் டைமில் உள்ள வந்து சேர்ந்துருச்சுங்க. இங்கே நம்மளுக்கு 2 மினிட்ஸ் ஹால்ட் கொடுத்துருக்காங்க. பின்னாடி பார்த்தாலே தெரியும் தாம்பரத்தில் நம்மளுக்கு எவ்வளோ கூட்டம் ஏறுதுன்னு. இந்த ட்ரெயினோடைய கோச் கம்போசிஷன் இப்போவே சொல்லிடுறாங்க. இந்த ட்ரெயினில் 1 LPR, 1 SLRD, 4 ஜென்ரல், 8 ஸ்லீப்பர் கிளாஸ், 5 தேர்ட் AC, 2 செகண்ட் AC, 1 ஃபர்ஸ்ட் AC இருக்குங்க. அதில் ஒரு பாதி ஃபர்ஸ்ட் AC, இன்னொரு பாதி செகண்ட் AC. இதுதான் இந்த ட்ரெயினுடைய டோட்டல் கோச் கம்போசிஷன். கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம செங்கல்பட்டு ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோங்க. இதோடைய ஸ்டேஷன் கோடு CGL. இங்க நம்ம வண்டி 2 மினிட்ஸ் பிஃபோராகவே உள்ள வந்து சேர்ந்துச்சுங்க. இங்க நம்மளுக்கு 2 மினிட்ஸ் ஹால்ட் கொடுத்துருக்காங்க. இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேசஞ்சர்ஸ் ஏறுறாங்க, ஆனால் அண்டர்சர்வ் தான் நிறைய பேர் இருக்காங்க. இந்த ட்ரெயினை 20 செப்டம்பர் 2004 இன்னாகரல் பண்ணியிருக்காங்க. இந்த வண்டி கிட்டத்தட்ட 20 இயர்ஸாக ரன் ஆகிட்டு இருக்குங்க. அதாவது 7519 நாளா நான் டிராவல் பண்ணுற இந்த டேட் வரைக்கும் இந்த ட்ரெயின் ரன் ஆகிட்டு இருக்குங்க. மோஸ்ட் டிமாண்டான ட்ரெயின். சீட்டு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டங்க இந்த ட்ரெயினுக்கு. உங்களுக்கு டின்னர் வந்து சென்னை எக்மோர்ல கிடைக்கலனா ஏதோ செங்கல்பட்டுலயும் விற்குது. இங்கேயும் நீங்க டின்னர் வாங்கி சாப்பிடலாங்க. நல்ல ஹோட்டல்ல எக்மோர்லயே வாங்கிடுங்க, இன்னும் நல்லாவே சாப்பிடலாம். செங்கல்பட்டுக்கு பிறகு நம்மளுக்கு விழுப்புரம் ஸ்டாப்பிங் கொடுத்துருக்காங்க. இப்போ 100 கிலோமீட்டருக்கு நான் ஸ்டாப் ரன் இருக்குங்க. இந்த விளாகும் நம்மளுக்கு 0 ஸ்கிப் 0 ஸ்லீப் விளாக் தாங்க. $158 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம விழுப்புரம் ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோங்க.
இதோடைய ஸ்டேஷன் கோட் BM. இங்க நம்ம வண்டி 5 மினிட்ஸ் பிஃபோராகவே உள்ள வந்து சேர்ந்துருச்சுங்க. இங்க நம்மளுக்கு வெறும் 2 மினிட்ஸ் மட்டும் தான் ஹால்ட் கொடுத்துருக்காங்க. இங்கேயும் பாத்தீங்கன்னா ஸ்லீப்பர்ல நிறைய பேர் ஏறுறாங்க. ஆனா முன்னாடிலாம் பாத்தீங்கன்னா காலியா தான் இருக்கு பிளாட்ஃபார்ம். இந்த விழுப்புரம் மாவட்டத்துல திருநரங்குன்றம், பனமலைப்பேட்டை, சிங்கவரம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல குடவரை கோவில்கள் இருக்குங்க. ரொம்பவும் வரலாற்று சிறப்புமிக்க ஊரு நம்ம விழுப்புரம். அதே போல பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற மக்கள் எல்லாமே விழிச்சுக்கிட்டே இருக்காங்களாம். அதனால இந்த ஊருக்கு அந்த காலத்துல விழுமியபுரம் அப்படின்னு பேர் இருந்தது. அதுதான் காலப்போக்கில் விழுப்புரமா மாறி இருக்குங்க. இந்த இடத்துல ஆதி தமிழர்கள் வாழ்ந்த நிறைய சான்றுகள் இருக்கு. அதனாலதான் இது ரொம்பவும் சிறப்பு வாய்ந்த ஒரு ஊரா இருக்குங்க. இன்னைக்கு பொதிகை எக்ஸ்பிரஸ்ல நம்ம கோச் பார்த்தீங்கன்னா S4ங்க. S4ல நம்மளுக்கு தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் அட்வர்டைஸ்மெண்ட் போட்ட கோச் கிடைச்சிருக்கு. சைட் லோயர் தாங்க இன்னைக்கு கிடைச்சிருக்கு. மேபி உங்களுக்கு எங்கேயுமே சாப்பாடு கிடைக்கல அப்படின்னு சொன்னா இங்க விழுப்புரத்துல லேட் நைட்லயும் விற்கிறாங்க. ஸோ விழுப்புரத்துலயும் நீங்க சாப்பாடு வாங்கி சாப்பிடலாம் இந்த பொதிகை எக்ஸ்பிரஸ்ல வரும்போது. நாம பொதிகையில செங்கோட்டை போயிட்டு இருக்கும் போது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா தாம்பரம் செங்கோட்டை வண்டி வந்து நிற்குதுங்க. கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம விருதாச்சலம் ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோங்க. இதோடைய ஸ்டேஷன் கோடு BRI. இங்க நம்ம வண்டி ஆன் டைம்ல உள்ள வந்து சேர்ந்துருச்சுங்க. இங்க நம்மளுக்கு 2 மினிட்ஸ் ஹால்ட் கொடுத்துருக்காங்க. இங்க விருதாச்சலம் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் ஏறுறாங்க, அவ்வளவுதான். உங்க எல்லாருக்கும் முருகருக்கு அறுபடை வீடு இருக்கிறது தெரியுங்க. அதே போல விநாயகருக்கும் அறுபடை வீடு இருக்குங்க. அதுல ஒன்னான 2ஆம் படை வீடு ஆழத்து விநாயகர் கோவில் இங்க விருதாச்சலத்துல இருக்குங்க. 18 அடிக்கு கீழே போய் தான் அந்த சுவாமியை தரிசனம் பண்ண முடியும். நல்லா சூப்பரா இருக்கும். விருதகிரீஸ்வரர் கோவிலுக்குள்ளேயே இருக்குங்க. இந்த பொதிகை எக்ஸ்பிரஸுக்கு நெல்லை சூப்பர் ஃபாஸ்ட் கூட ரேக் ஷேரிங் இருக்குங்க. அங்க திருநெல்வேலியில இருந்து சென்னைக்கு வர வண்டியை நைட்டு பொதிகை எக்ஸ்பிரஸா எடுப்பாங்க. அங்க செங்கோட்டையில இருந்து இங்க சென்னைக்கு வர வண்டியை நைட்டு நெல்லை எக்ஸ்பிரஸா எடுப்பாங்க. இதுதான் இந்த ட்ரெயினுடைய ரேக் ஷேரிங் பேட்டர்னுங்க.
336 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம திருச்சிராப்பள்ளி ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோங்க. இதோடைய ஸ்டேஷன் கோட் TPJ. இங்க நம்ம வண்டி ஆன் டைம்ல உள்ள வந்து சேர்ந்துச்சுங்க. இங்க நம்மளுக்கு 5 மினிட்ஸ் ஹால்ட் கொடுத்துருக்காங்க. அவ்வளவுதான். திருச்சியில ஏறத்துக்கெல்லாம் யாரும் கிடையாதுங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா எல்லாரும் இறங்க ஆரம்பிச்சிருவாங்க நம்ம வண்டியில இருந்து. இப்ப திருச்சிராப்பள்ளியில நம்மளுக்கு கிரியூ சேஞ்ச் இருக்குங்க. இவ்வளவு நேரம் நம்ம ட்ரெயினை ஓட்டிட்டு வந்தாங்க இல்லையா, அந்த லோகோ பைலட் இறங்கிடுவாங்க. புதுசா லோகோ பைலட் இந்த ட்ரெயினை ஆப்ரேட் பண்ணுவாங்க. இந்த பொதிகை எக்ஸ்பிரஸுக்கு செப்டம்பர் 2018 LSB ரெக்ஸ் கொடுத்துட்டாங்க. ஆனா இதே போல இன்னொரு சிறப்பு வாய்ந்த வண்டி சிலம்பு எக்ஸ்பிரஸும் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி LSB ரெக்ஸ்ல ஓடிட்டு இருந்ததுங்க. ஆனா அது LSB ரெக்ஸ்ல இருந்து தூக்கிட்டு ICF ஓட்டிட்டு இருக்காங்க. அது தனி கதைங்க. வாங்க நாம இப்போ திருச்சியில இருந்து கிளம்பலாம். கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம திண்டுக்கல் ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோங்க. இதோடைய ஸ்டேஷன் கோட் DG. இங்க நம்ம வண்டி ஆன் டைம்ல உள்ள வந்து சேர்ந்துச்சுங்க. இங்க நம்மளுக்கு 3 மினிட்ஸ் ஹால்ட் கொடுத்துருக்காங்க. திருச்சியில எடுத்த வண்டிங்க. இங்க திண்டுக்கலுக்கு என்ன ரன்னுன்றீங்க. நம்ம ராயபுரம் மேப் 7 சும்மா டாப் ரன்னுங்க. சொல்ல வார்த்தையே இல்லை. அந்த அளவுக்கு சூப்பரா ரன் பண்ணாங்க நீங்க வண்டியை. ஃபர்ஸ்ட் எல்லாம் நம்ம பொதிகை எக்ஸ்பிரஸுக்கு இந்த திண்டுக்கல்லையும் அப்படி இல்லைன்னா மதுரையிலையும் லோகோ சேஞ்ச் இருந்ததுங்க. ஆனால் அக்டோபர் 31, 2023 இருந்து இந்த ட்ரெயின் ஃபுல்லாகவே எலக்ட்ரிக் லோகோவில் போக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ வந்து இப்போ எங்கேயுமே லோகோ சேஞ்சே கிடையாதுங்க.
ஸ்டார்ஸ் வெல்கம் டு தூங்கா நகரம் 496 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம மதுரை ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோங்க. இதோடைய ஸ்டேஷன் கோட் MDU. இங்க நம்ம வண்டி 11 மினிட்ஸ் பிஃபோராகவே உள்ள வந்து சேர்ந்துருச்சுங்க. இங்க நம்மளுக்கு 5 மினிட்ஸ் ஹால்ட் கொடுத்துருக்காங்க. பின்னாடி பாருங்க நம்ம பொதிகைக்கு எவ்வளோ பேர் இங்கேருந்து இறங்குறாங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா மதுரை வரைக்கும் புக் பண்ணி வராங்க. பாருங்க பின்னாடி ஜனத்தை. நம்ம கோச்சில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய தொல்லைங்க. என்ன தெரியுமா, சார்ஜிங் பாயிண்ட் வந்து எடுத்துட்டு போயிட்டு சைடு அப்பருக்கு மேலே வச்சிருக்காங்க. சைடு லோயருக்கு கீழே இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இல்லை, சைடு அப்பரில் இருக்கு. நம்ம ஃபோனுக்கெல்லாம் சார்ஜ் போடணும்னா ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. என்ன யோசிச்சு கொடுத்துருக்கானே ஒன்றுமே புரியலங்க. விருதுநகர் ஜங்ஷன், சிவகாசி, ஸ்ரீவில்லிபுத்தூர், ராஜபாளையம், சங்கரன்கோவில். நம்ம சேனலோடைய பிளாகிங் ஹிஸ்ட்ரியிலே பார்த்தீங்கன்னா முதலாக மதுரை ஜங்ஷனில் பாதாம் பால் வாங்கியிருக்கேங்க. செம்ம குளிராக இருக்குது. தொண்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பேசவே முடியல, ரொம்ப கரகரன்னு இருக்குங்க. ஸோ பாதாம் பால் வாங்கியிருக்கேன். இதுக்கு வந்து 15 ருபீஸ் ஆகியிருக்குங்க. விருதுநகர் சந்திப்பு. கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம விருதுநகர் ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோங்க. இதோடைய ஸ்டேஷன் கோடு VPT. இங்கே நம்ம வண்டி ஆன் டைமில் உள்ள வந்து சேர்ந்துச்சுங்க. இங்கே நம்மளுக்கு 2 மினிட்ஸ் ஹால்ட் கொடுத்துருக்காங்க. பின்னாடி பாருங்க ஜனத்தை, செம்ம ஜனங்க. விருதுநகர் வரைக்கும் நிறைய பேர் புக் பண்ணி வராங்க நம்ம பொதிகையில். இப்போ நமக்கு விருதுநகர்லேருந்து தொடர்ந்து எல்லா இடத்துலையும் பக்கத்தில் ஸ்டாப்பிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இனி தொடர்ந்து எல்லா ஸ்டாப்பிங்கும் வந்துக்கிட்டே இருக்கும். நான் இறங்கி பேசிக்கிட்டே இருக்க போகிறேன். விருதுநகருக்கு பிறகு நம்மளுக்கு கொடுத்துருக்க ஸ்டாப்பிங் எல்லாம் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் தான் இருக்குது. அதே போல் நடுவில் எந்த இன்டர்மீடியட் ஸ்டாப்பிங்ஸும் பெருசாக கிடையாதுங்க. ஸோ எல்லாமே டக்குன்னு வந்து முடிய போகுது. கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம திருத்தங்கல் ரீச் பண்ணியிருக்கோங்க. இதோடைய ஸ்டேஷன் கோடு TTL. இங்கே நம்ம வண்டி ஆன் டைமில் உள்ள வந்து சேர்ந்துருச்சுங்க. இங்கே நம்மளுக்கு ஜஸ்ட் 1 மினிட் மட்டும் தான் ஹால்ட் கொடுத்துருக்காங்க. இங்கேயும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் புக் பண்ணி வராங்க. திருத்தங்களுக்கு நிறைய பேர் புக் பண்ணி வந்திருக்காங்க. இங்கே திருத்தங்கல்ல இருந்து திருத்தங்கல் முருகர் கோவில், கருநெல்லிநாதர் கோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் பக்கத்துலேயே தான், ஒரு 300 மீட்டர்லேயே தாங்க இருக்குது. இங்கே வந்து முருகர் துறவி வடிவில் காட்சி தராரு. ரொம்ப ஃபேமஸான ஊருங்க இது. திருத்தங்கல்ல இருந்து ஜஸ்ட் 3 கிலோமீட்டர்ல சிவகாசியிலே நம்மளுக்கு ஸ்டாப்பிங் கொடுத்துருக்காங்க. இப்போ உடனே நிக்க போறோம்.
Stars, welcome to the Firebox capital of India. 560 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம சிவகாசி ரீச் பண்ணியிருக்கோங்க. இதோடைய ஸ்டேஷன் கோட் SPKS. இங்கே நம்ம வண்டி 8 மினிட்ஸ் டிலேவாக வந்திருக்குங்க. இங்கே நம்மளுக்கு 1 மினிட் ஹால்ட் கொடுத்துருக்காங்க. இந்த பக்கத்துடைய சிறப்பு இதுதாங்க, இந்த வண்டியோடைய சிறப்பும் இதுதான். இங்கே பாருங்க எவ்வளோ பேர் இந்த ரூட்டில் புக் பண்ணி வராங்கன்னு சொல்லிட்டு. வடக்குல வடகாசிங்க, இந்த பக்கம் தெற்கு போனா தென்காசி, இங்க நடுவுல தான் இந்த சிவகாசிங்க. இந்த சிவகாசியில இருந்து பாத்தீங்கன்னா இங்க காசி விஸ்வநாதர் கோவில் இருக்குங்க. ஜஸ்ட் 2 கிலோமீட்டர்ல தான் இருக்கு. அதுவும் ரொம்ப ஃபேமஸுங்க இங்க. கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம ஸ்ரீவில்லிபுத்தூர் ரீச் பண்ணியிருக்கோங்க. இதோடைய ஸ்டேஷன் கோடு SVPR. இங்கே நம்ம வண்டி 10 மினிட்ஸ் டிலேவாக வந்திருக்குங்க. இங்கே நம்மளுக்கு 1 மினிட் ஹால்ட் கொடுத்துருக்காங்க. இங்கேருந்து ஆண்டாள் கோவில், ஸ்ரீ ஆண்டாள் கோவில் ஜஸ்ட் 2 கிலோமீட்டர்ஸில் தான் இருக்குது. இங்கே லைட்டே இல்லைங்க. ஸோ அந்த பக்கமாக நின்று பேசிக்கிட்டு இருக்கேன். இங்கேயும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இறங்குறாங்க. கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம ராஜபாளையம் ரீச் பண்ணியிருக்கோங்க. இதோடைய ஸ்டேஷன் கோட் RJPM. இங்கே நம்ம வண்டி 9 மினிட்ஸ் டிலேவாக வந்திருக்குங்க. இங்கே நம்மளுக்கு 2 மினிட்ஸ் ஹால்ட் கொடுத்துருக்காங்க. பின்னாடி பாருங்க, இங்கே நிறைய பேர் இறங்குறாங்க. ஏன்னா இந்த ரூட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் புக்கிங்ஸ் இருக்குங்க. ஸோ இறங்குறாங்க அப்படின்னு சொல்கிறதுல எந்த வித அர்த்தமும் கிடையாது. அவ்வளவுதாங்க, ராஜபாளையத்தில் வண்டி காலி ஆயிடுச்சு. நிறைய கூட்டம் இறங்கி வருதுங்க. ஃபுல்லாக வேக்கண்ட் ஆகிடுச்சு பொதிகை. அனைவருக்கும் நல்வணக்கம் மக்களே. 621 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம சங்கரன் கோவில் ரீச் பண்ணியிருக்கோங்க. இதோடைய ஸ்டேஷன் கோட் SNKL. இங்கே நம்ம வண்டி 9 மினிட்ஸ் டிலேவாக வந்திருக்குங்க. இங்கே நம்மளுக்கு 1 மினிட் மட்டும்தான் ஹால்ட் கொடுத்துருக்காங்க. இங்கே சங்கரன் கோவில் ஸ்டேஷனில் இருந்து சங்கரன் கோவில், சங்கர நாராயணர் கோவில் ஜஸ்ட் 2 கிலோமீட்டர்ஸில் தாங்க இருக்குது. இப்போ நாம் இங்கேருந்து கிளம்பலாம். வண்டிக்கு சிக்னல் போட்டாச்சு.
633 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம பாம்புக்கோவில் சந்தை ரீச் பண்ணியிருக்கோங்க. இதோடைய ஸ்டேஷன் கோடு PBKS, பஞ்சாப் கிங்ஸ். இங்கே நம்ம வண்டி 9 மினிட்ஸ் டிலேவாக வந்திருக்குங்க. இங்கே நம்மளுக்கு 1 மினிட் மட்டும் தான் ஹால்ட் கொடுத்துருக்காங்க. இங்கேயும் நிறைய பேர் இறங்கியிருக்காங்க, நிறைய பேர் இறங்குறாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நடக்கிற ஆட்டுச்சந்தை, பாம்புக்கோவில் ஆட்டுச்சந்தை ரொம்பவும் பிரபலமானதுங்க. இந்த ட்ரெயினுக்கு பொதிகை எக்ஸ்பிரஸ் அப்படின்னு எதுக்கு பேர் வச்சாங்க? இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா இந்த வழியில் பொதிகை மலையை ஒட்டியே போகுங்க. அதனால் இதுக்கு பொதிகை எக்ஸ்பிரஸ் அப்படின்னு பேர். அந்த பொதிகை மலைக்கு இன்னொரு பேரும் இருக்குது, அது அகஸ்திய மலை. சிக்ஸ் 42 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம கடையநல்லூர் ரீச் பண்ணியிருக்கோங்க. இதோடைய ஸ்டேஷன் கோடு KDNL. இங்கே நம்ம வண்டி 15 மினிட்ஸ் டிலேவாக வந்திருக்குங்க. இங்கே நம்மளுக்கு ஜஸ்ட் 1 மினிட் தான் ஹால்ட் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதாங்க. இதுக்கப்புறமா வண்டியில் யாருமே இல்லை, எல்லாமே வந்து இறங்கிட்டாங்க. இந்த கடையநல்லூரில் ஸ்ரீ கருமால் மொழியம்மன் மற்றும் கடக்காளீஸ்வரர் கோவில் இருக்குங்க. அது இங்கே இருக்கிறதுலேயே ரொம்ப பிரசித்தி பெற்றது. நம்மளுக்கு சிக்னல் போட்டுட்டாங்க, வாங்க டிபார்ட் ஆகலாம். இந்த பொதிகையில் வரவங்க நிறைய பேர் ஒரு தப்பை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அது என்ன தெரியுமா? எந்த ஸ்டேஷனில் இறங்கணுமோ அங்கே இறங்க மாட்டேங்கிறாங்க, அதுக்கு அடுத்த ஸ்டேஷனில் தான் இறங்குறாங்க. ஏன்னா இந்த ட்ரெயினுக்கு பக்கத்தில் ஸ்டாப்பிங் கொடுத்துருக்காங்க, இருந்தும் நல்லா தூங்கிடுறாங்க. ஸோ ஸ்டாப்பிங் போகிறதே அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குதுங்க. ஸோ உங்கள் ஸ்டாப்பிங் வரப்போகுதுன்னா கொஞ்சம் எழுந்து முன்னாடியே உட்காருங்க, அப்படி இல்லைன்னா கரெக்டாக அலாரம் வைங்க. சிக்ஸ் 58 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி நம்ம தென்காசி ரீச் பண்ணியிருக்கோங்க. இதோடைய ஸ்டேஷன் கோட் TSI. இங்கே நம்ம வண்டி ஆன் டைமில் உள்ள வந்து சேர்ந்துருச்சுங்க. இங்கே நம்மளுக்கு 2 மினிட்ஸ் ஹால்ட் கொடுத்துருக்காங்க. அம்புடுதா எல்லாரும் இறங்கிட்டாங்க. நான் ஏற்கனவே உள்ள சொன்னேன், உள்ள யாருமே இல்லை. இப்போ சுத்தங்க. செங்கோட்டைக்கு வண்டி காலியாக தான் போக போகுது.
இங்க தென்காசியில ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஆனது ஸ்ரீ உலகம்மன் சமேத காசி விஸ்வநாதர் கோவிலுங்க. வரும்போதே உங்களுக்கு காமிச்சிருப்பேன் அந்த கோபுரம், சம அழகான கோவிலுங்க. அதே போல இங்க இருந்து குற்றாலம் வெறும் 5 கிலோமீட்டர்ஸ்ல தான் இருக்கு. நிறைய பஸ் இருக்கு, சூப்பரா போய் நீங்க என்ஜாய் பண்ணலாம். தென்காசியில் மொத்தமாக இப்போது 2 வண்டி கிராசிங் இருக்குங்க. ஸோ அதனால் இப்போது நம்மளை ஓரங்கட்டியே வச்சுருக்காங்க. 2 வண்டி கிராஸ் ஆன பிறகு தான் நம்மளுக்கு சிக்னல் கிடைக்குங்க. இந்த பொதிகை எக்ஸ்பிரஸுக்கு தென்காசியிலிருந்து செங்கோட்டை போகிறதுக்கு நிறைய ஸ்லாக் டைம் இருக்குது, 50 மினிட்ஸ் இருக்குது. அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா 2 வண்டி எதிர்க்க வந்த பிறகு தான் இந்த வண்டியை விடுறாங்க. இது என்னன்னு எனக்கு ஒன்றும் புரியலைங்க. ஸ்டார்ஸ் 666 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி நம்ம ஃபைனல் டெஸ்டினேஷனான செங்கோட்டை ரீச் பண்ணியாச்சுங்க. நம்ம ஊருடைய ஸ்டேஷன் கோடு SCT. இங்கே நம்ம வண்டி ஆன் டைமில் உள்ளே வந்து சேர்ந்துருச்சுங்க. செங்கோட்டை ஸ்டேஷன் செம அழகாக இருக்குங்க. ஒரு பிரம்மாண்டமான மாமரம் இருக்குது. இந்த பக்கம் நம்ம ட்ரெயின் நின்றுக்கிட்டு இருக்குங்க. சூப்பராக இருக்குது ஸ்டேஷன். ஃபுல்லாக இயற்கை எழிலோட ரொம்ப அழகாக இருக்குங்க. இந்த பொதிகை எக்ஸ்பிரஸில் என்னுடைய ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம சூப்பராக இருந்துச்சுங்க. இந்த ட்ரெயினில் உங்களுக்கு ஒரு வேளை வெயிட்டிங் லிஸ்ட்டில் டிக்கெட் கிடச்சதுன்னா அதை எடுத்துக்கிட்டு ஸ்லீப்பரில் ஏறாதீங்க. உங்களை நேராக அண்டர்சர்வ் தான் மாற்றி அனுப்புகிறாங்க. இந்த ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா விருதுநகர்லேருந்து செங்கோட்டை வரைக்கும் இந்த ஸ்ட்ரெச்சில் ட்ராவல் பண்ணுறாங்க இல்லையா, இந்த மக்களுக்கான ட்ரெயினுங்க. ரொம்ப ரொம்ப டிமாண்டான ட்ரெயின். இந்த ட்ரெயினில் சீட்டு கிடைக்கிறது ரொம்ப பெரிய விஷயங்க. ஸோ நீங்கள் இந்த ஸ்ட்ரெச்சில் ட்ராவல் பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பிளான் போட்டு இந்த ட்ரெயினை புக் பண்ணிவிடுங்க. அப்படி இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீட்டு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டங்க. அண்டர்சர்வ்லேயே இந்த ட்ரெயினில் சீட்டு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ பார்த்து இந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம ஜர்னி சூப்பர் டூப்பராக இருந்துச்சுங்க. இதோட இந்த vlog எண்டுக்கு வருதுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம மீண்டும் ஒரு சூப்பரான vlogல சந்திக்கலாம். அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி மக்களே.